மக்களே சக்தி கார்டன், அதாவது அந்தியூரில் இருந்து மக்களே பர்கூர் போகிறோமில்ல, அதில் சும்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தியூர்லேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் வருங்க. வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஓகேங்களா, பர்கூர் செக் போஸ்ட்டில் நீங்கள் போய் செக் போஸ்ட்டுக்கு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடில் தான் வருங்க. தெரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடு வாழைத்தோப்பு, இங்கே தான் இருக்குது சக்தி கார்டன் ஓகேங்களா. நல்ல இயற்கை காலங்கத்தால் காமிக்கிற மக்களே, டோன்ட் வரி. நாங்கள் நைட் ஆகிடுச்சு, மணி 9 ஆகி போச்சு. இந்தாச்சுங்க மக்களே சக்தி கார்டன். ஓகே மக்களே, உள்ளே வந்தாச்சு. ஆக்சுவலாக ரெசார்ட் ஓனர் இருக்கார் பாருங்க, அவர் வந்து பார்த்தீங்க இப்போ நம்ம சேனல் பார்க்குறவர் தான். ஸோ காமிக்கிறாரு. இப்போ நம்ம ஓனர் ஐயா வந்து எல்லாத்தையும் சுற்றி காமிச்சு கொண்டிருக்கிறார். அதுபோக உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டில்ஸ் ஆல்சோ அவைலபிள். கண்ணுக்குட்டியெல்லாம் பாருங்கள், 3 கண்ணுக்குட்டி இருக்குது, நிறையா இருக்குங்க மக்களே. கோழி இருக்குது. கிட்ஸு குழந்தைங்களை கூட்டு வந்தோம்னு வைங்களேன், அவங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊஞ்சல், செட்டில் கார் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே நைட்டு வாக் பண்ணுறதுக்கு அங்கே மாடு கட்டி இருக்குது. சரிங்களா, எல்லாமே காலைல காமிக்கிற மக்களே. அதெல்லாம் மாடு செட்டு, அதில் ஆடு வச்சுருந்தோம் 60 ஆடு. சரி, அதெல்லாம் நாங்கள் வந்து இது பண்ணிட்டோம். ஓகே ஓகே, மாட்டு செட்டை கன்வெர்ட் பண்ணிட்டோம். அந்த மாட்டு செட்டை வந்து இது டைனிங் ஆகிட்டோம். என்டர்டைன்மெண்ட்டுக்கு யாருமே இது காலைல பார்த்தா நான் சூப்பராக இருக்கேன். தெரியும் கண்டிப்பாங்கம்மா, நல்லா இருக்குங்க மக்களே. கீழே அப்படியே ஜம்முன்னு கருங்கல் போட்டு இது வந்து நாங்கள் விறகடுப்பு போட்டிருக்கிறோம். சரிங்க, ஃபயர் கேம்ப் போட்டிருக்கிறோம். சரி 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 சரிங்க. இது வந்து பார்பிக்யூ ஃபயர் கேம்ப் ஆல்சோ அவைலபிள். ஒரு கேம்ப் மாதிரி. சரி சரி சரி. ஃப்ரைட் ரைஸ் போடுறது ஒரு குக்கு வர்றான். ஓகே, கொடைக்கானல் இருந்து. சரி சரிங்க. ஓகேங்கண்ணா, சூப்பர்ண்ணா. இது ஒரு மினி கேம்ப்னே சொல்லலாம். ஸோ மக்கள், அடுத்த கட்டமாக அப்படியே நடந்து வந்தோம் அப்படின்னா ஸ்விம்மிங் பூல் இங்கே இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த சம்மருக்கு வேறு லெவலில் வைப் பண்ணலாம். இன்னும் உங்களுக்கு வைப் வந்து தெரியாது. நாளைக்கு ஆஃப்டர்நூன் பாருங்கள் எங்களுடைய அலப்பறையை. நாளைக்கு ஆஃப்டர்நூனில் மாறுனீங்க பாருங்கள் மக்களே. வாவ், உண்மையாலுமே நான் பகலில் பார்க்க விட நைட்டில் சூப்பராக இருக்கலண்ணா, செமையாக இருக்குது. எனக்கு சேம் அதே ஃபீலிங் தான். ஆமாம், இதுல பாக்குறதுக்கு ஒரு விதமா இருக்கு. எடுத்து வச்சுக்கோ. கண்டிப்பாக கண்டிப்பாக அப்போ காலையில கண்டிப்பாக. 6 மணிக்கு மேலே அளவு பண்ணுறதில்ல. 6 மணிக்கு மேலே பண்ணுறது இல்லைங்களா? காரணம்னா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வருவாங்க. ஓகே ஓகே, ரெண்டாவது சேஃப்டி. இந்த பூச்சி வருது, இந்த இதுக்கு அடிக்கும். சரி 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 சரி. லைட் வெளிச்சத்துக்கு பூச்சி வரும், அதனால கண்ணுக்கு இது அடிபட்டால் சேஃப்டி இல்லைங்கிறதுனால சரிங்கண்ணா. நைட்டில் அளவு பண்ணுறோம். நல்ல அலோவ் பண்ணுறதில்ல மக்கள். ஆமாம், அதாவது இது வந்து நல்ல விஷயம் தான். 6 மணிக்கு மேலே அலோவ் பண்ணோம் அப்படின்னா ஒரு வேளை போல் ஒரு வேலை இருக்காது. ஸோ 6 o'clock மேலே வந்தீங்க அப்படின்னா குளிக்க முடியாது. பட் மார்னிங் 6 to ஈவினிங். ஓகே ஃபைன். மற்ற ஜென்ஸ் வந்தால் ட்ரிங்க்ஸ் இது சாப்பிட்டு வரதுனால அது மாதிரி. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. சூப்பராக கப்புள் ஃபோட்டோ ஷூட் கூட அந்த இடத்துல போட்டு தாக்கலாம். நைட் ஷூட்டு மக்களே. அடுத்த கட்டமாக ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு நல்ல உள்ளே போகலாம். ஓகேங்கண்ணா. உள்ள சுவிட்ச் இருக்கும் போது சைடில் போடுங்க. தலை போட்டு விடுங்க. இன்னொரு லைட் கூட அந்த பக்கம் போடு. வாவ் மக்களே, நீங்கள் வந்தீங்க அப்படின்னா 20-30 பேர்த்துக்கு சமைக்கலாங்க. அட்டச்சோட்டு பிரியாணி போச்சு இருக்குது. வெளியே வந்து நாம சமைக்கணும், நாம சமைச்சு அவங்களுக்கு கொடுக்கணும். பாருங்கள், நம்மளுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சாப்பிட்லாம். சிக்கன் வித் பரோட்டா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் மக்களே, நம்ம சின்ன தங்க மாமனை பாருங்கள், ஜம்முன்னு. நீங்கள் தான் ஹைலைட்டு. ஆமாம், சூப்பராக இருக்குதுங்க மாமா. சரி மாமா, அருமையாக இருக்குது. கொஞ்சம் சிரமம், இந்த வீட்டில் ஒன்று போடலான்னு தோணுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சைக்கிள் கிட்ஸுக்கு ஓகேங்களா. ஸோ வந்தீங்க அப்படின்னா கிட்ஸுக்கு சைக்கிள் ஆல்சோ அவைலபிள். நெக்ஸ்ட்டு இதை பாருங்க, ப்ளே ஏரியா சொன்னோம்ல, சறுக்கு விடுறது, ஊஞ்சல். ஸோ மக்களே, ஒரு சமையல் மாஸ்டர் அண்ணா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊருக்கு போயிருக்காரு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சமையல் மாஸ்டருக்கு வந்து நீட் இருக்குதுங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்க்ரீனில் தர கான்டாக்ட் நம்பரு, யாராவது இந்த வீடியோ பார்க்குற செஃப் நல்லா நார்த் இண்டியன், சவுத் இண்டியன், சைனீஸ் இது மாதிரி எது தெரிஞ்சாலுமே கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்மளுக்கு வந்து சாப்பாடு வந்து ஹோட்டல் சாப்பாடு வந்துருச்சு. சரிங்களா, சிறப்பு. தலை எப்படி இருக்குது டேஸ்ட்டு? நல்லா இருக்குங்கம்மா. சாப்பிடலாங்க. ஸோ மக்கள் இங்கே வருங்க. மாமா ஆரம்பிச்சிட்டிங்களா? வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. காரம் கணக்காக இருக்குதுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது மக்களே. இதே கரெக்டு காரம். சீரியஸாக வேறு லெவல் மக்களே. காரம் பெருசாக இல்லை, நம்ம எப்படி கேட்குறோமோ அந்த மாதிரி. காரம் வேணும்னா காரம் போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம மீடியமாக சொன்னால் கணக்காக செஞ்சு எடுத்துட்டாங்க.
களி வாங்கியிருந்துருந்தா அந்த குழம்புக்கு சூப்பராக என்னங்க களியா? களி நாளைக்கு காலையில் கரைச்சி குடிச்சிடலாங்க. வாங்க. இன்னும் ஷார்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது? பார்த்தீங்களா இல்லையா? கேரம் போர்டு 1க்கு 2 கேரம் போர்டு. ஒன்று சிட்டிங் கேரம் போர்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் கேரம் போர்டு. ஓகேங்களா, 2 கேரம் போர்டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இங்கே எல்லாமே இருக்கா. நெக்ஸ்ட்டு செல்வான் ஊஞ்சல் ஆரம்பிச்சிட்டாரு. நானும் நம்ம மாம்ஸும் சேர்ந்து செட்டில்கா இருக்குது. மாம்ஸு போட்டு தாக்கிடலாமா? ஓகே. கொடுத்துருக்காங்க. நைட்டு நல்லா ஓ சாப்பிட்டு புரோட்டா சாப்பிட்டதுனால நமக்கு டைஜஸ்ட் ஆகிருக்காது. கண்டிப்பாக. அதனால் வாழைப்பழம் கொடுத்துருக்காங்க. ஓ ரொம்ப நன்றிங்க. ஓகே, தோட்டத்தில் முளைச்சதுங்க. நல்ல பழம், நல்லா கணிஞ்சிருக்கு. சரி மக்களே, மாமன் கூட விளையாண்டு நம்மளுக்கு டப் கொடுக்குறாருங்க. மக்களே ஓகே மக்களே, அவ்வளோதான் மக்களே. எல்லோரும் வந்து படுக்க வேண்டிய நேரம் மணி 12 மணி ஆச்சுங்க மக்களே. நாங்கள் விளையாண்டு குளிச்சுட்டு செம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டோம். நீ படுத்தா ஆடின ஆட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் விளையாண்டுருப்போம் சார். ஒரு 1.5 மணி நேரம் சூப்பராக விளையாண்டுருப்போம் மக்களே. சார் நல்லா விளையாட்டு சூப்பராக செம்மையாக இது பண்ணிட்டு அவ்வளோதான் படுத்தாச்சு மாதிரி. எல்லா இடத்துக்கும் கட்டில் ஜம்னு 4 கட்டில் இருக்குது. நானும் மாமனும் அட்ஜஸ்ட் பண்ணி இதில் படுத்துக்கணும், பிரச்சனை இல்லை. ஓகே மக்களே, பாய், குட் நைட். செம்ம இது வந்தோம், நல்லா சாப்பிட்டோம். அந்த சாப்பாடு செரிமானம் ஓரளவுக்கு நல்ல விளையாட்டு. குளிச்சாச்சு நீட்டாக, சூப்பர். ஓகே மக்களே, காலைல மீட் பண்ணுறேன். குட் மார்னிங் மக்களே. தூங்கி எந்திரிச்சாச்சு. மாமா என்ன மாமா காலங்காத்தாலேயே பாட்டு போட்டு கொளுத்துறீங்க? ஓகே மக்களே, நைட்டு பார்த்தத விட இப்போ பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள், சரிதா? நல்லா நீட்டாக வேறு லெவல் இருக்கும். இன்னும் பங்கமாக சுற்றி காமிக்கிறேன். இங்கே வந்து ரெஸ்ட் ரூம், டாய்லெட் வசதி ஆல்சோ அவைலபிள். அதுவாக ஒரு ஸ்க்ரீன் ஒன்று இருக்குதுங்க. இதில் வந்து ஏதோ ஐபிஎல் டைமில் ஏதோ மேட்ச் எல்லாம் போடுவாங்க அப்படின்னாங்க. மக்களே பாருங்கள் மக்களே, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குதுங்க. அதான் நைட்டு தான் இது ஒரு கிச்சனு. ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா ஃப்ரிட்ஜிலேருந்து எல்லாமே இருக்குது பாருங்கள். அவ்வளோ போய் பார்த்துருவோம். ஓகே, வேறு பொறுப்புகளும் கடமைகளும் டைனிங் மற்றும் கிச்சன் சுத்தம் செய்யவும் நிறையா போட்டிருக்காங்க. ஓகே மக்களே, ஏண்டா இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையேடா. ஐஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரீசரில் வச்சு. ஸோ இப்போ அண்ணன் வந்து பால் கறந்து கொண்டே ஊற்றுறாரு. நெக்ஸ்ட்டு அந்த பால் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வீடு தான் வாங்க. அந்த பாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ நான் சுடுதண்ணி வைக்கலான்னு சொல்லி வந்தேன். ஸோ அண்ணன் வந்து டீ என்ன டீ வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. வச்சு கொடுக்கிட்டானாங்க, இல்லை நாங்களே வச்சுக்கிறேன்ட்டு. ஓகேண்ணா, அவ்வளோதான். இந்தாங்க, இதை அப்படியே ஊற்றுங்க. உங்கள் பொண்ணான கைகளால் ஊற்றுங்க. நான் ஊற்றுங்க. ஆம்ஸ் இருங்க, ரொம்ப கீழே ஊற்றிடுறீங்க, கணக்கு ஊற்றிடுங்க. ஓகே 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 ஓகே. அதான் தெரியல மக்களே, சக்கரை கொஞ்சம் பத்தாது அப்படிங்கிறனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டாச்சு. ரைட் பாய்ஸ் டீ. ஓகேங்களா? பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கிருச்சு. ஓகேங்க, வச்சிடலாம். ஆஃப் பண்ணிடலாம். சியர்ஸ். நமக்கு இந்த டான்ஸரே ஏதோ சொல்லுவாங்களா, அந்த ப்ராப்ளம் இருக்குது மக்களே. ஆகும்னா அந்த கூலிங் சாப்பிட்டோம்னு வைங்களேன், தொண்டை வந்து இது ஆகிக்கும். இதுக்கு ஒரே நிரந்தர வழி வந்து கூலிங் சாப்பிட்றத தவிர்க்கிறது தான். கூலிங் சாப்பிட்டு இனிப்பு சாப்பிட்டோம்னா மாட்டிடுது நம்மளுக்கு. அதனால் உப்பு தண்ணி போட்டு உப்பு ஓவராக போட்டேன். ஏய் மக்களே, மாமா வருங்க, களத்தில் இறங்கி முதல்ல வந்து டேஸ்ட் பண்ண போகிறார். ஓகேங்கம்மா, வடி உள்ளே போட வேண்டாம், அப்படி பண்ணி வச்சிடலாம். ஏன்னா பிளாஸ்டிக் ஆபத்து. இஞ்சி போட்டதுக்கு எப்படி இருக்குதுங்க? சக்கரை அதிகமாக போச்சா? அதையும் ஓப்பனாக சொல்லிட்டேன்.
என்னன்னே தெரில, இந்த விளையாட்டு வந்து விளையாடுறக்கு ஈஸியாக இருக்குமா, அட் த சேம் டைம் ஜாலியாக இருக்குமா, அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தூங்கி எந்திரிச்சோடனே ரெஸ்ட் ரூம் போயிட்டு பல விளக்கணுன்னே ஆற வச்சாச்சு. ஓகேங்களா, ஒரு மேட்ச் போயாச்சு, 2வது மேட்ச் இப்போ எடுப்பாங்க பாருங்க. எடுத்து நம்ம எப்படி அடிக்கணும், தொடர்ந்து 20-30 செட்டு விடாம அடிக்கிறோம் பாருங்க. ஆமாம், அதனால தான் நானும் இந்த கொஞ்சம் இதாக விட்டுட்டேன். ஆமாம், எடுத்தீங்கப்பா மக்களே. இங்கே பாருங்க மக்களே, மூஞ்சி பாருங்க. அடா 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 அடா, என்னமாம்மா அது? ஏற்றி போச்சு விளையாட்டு. பன்னீர் ரோஸ் மாதிரி அப்படியே விளையாட்டு, அந்தளவுக்கு விளையாட்டு. சின்னத்தனமாக விளையாட்டுங்க மக்களே. கிட்டத்தட்ட காலை ஒரு 1.5 மணி நேரம், 1 மணி நேரம் இருக்குமா? நைட் 2 மணி நேரம் இருக்கும். நைட் 2 மணி நேரம், காலை 1 மணி நேரம். சத்தியமாக செட்டில் கறிக்கு செம மக்களே. இது விளையாடுங்க உண்மையாலுமே. மற்ற விளையாட்டுலாம் ரொம்ப கஷ்டம், இது ஈஸியாக. அந்த சேம் டைம் வந்து போட்டு காலிலேருந்து அப்பர் பாடியிலேருந்து லோயர் பாடியிலேருந்து அப்பர் பாடி வரைக்கும் எல்லாமே இதாகும். இது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கிச்சனு, இது வந்து ஸ்டோர் ரூம் நைட்டெலாம் இருந்தது. அப்புறம் இதோ ஒரு ரூமு. கோழிகள் நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஃபுல்லாக தென்னந்தோப்புங்க மக்களே ரெசார்ட்டு. நைட்டு கூட பார்த்திங்க அப்படின்னா சரியாக தெரிஞ்சிருக்காது. இது பார்த்திங்கன்னா கட்டுத்தொரை, கண்ணுக்குட்டி, மாடு. உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான பால் கிடைக்கும். ஓகேங்களா, சரிங்களா. எருமை பால் வேணால் எருமை பால் வாங்கிக்கலாம், மாட்டுப்பால் வேணால் மாட்டுப்பால் வாங்கிக்கலாம். ஜம்முன்னு காலெல்லாம் தேனி போட்டு வேறு லெவலில் பண்ணிட்டாங்க பாருங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாக வந்து எல்லாம் ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான் மக்களே, தெரியுதுங்களா. அப்படி சும்மா ஜாமுன்னு இருக்குது பாருங்க. சரிங்க மக்களே, நெக்ஸ்ட்டு அங்கே பூல் போய்ட்டு குளிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரன்ஸில் இருந்து காமிக்கல, மெயின் ரோடு இங்கே பக்கத்துலேயே தான் பார்த்திங்க அப்படின்னா பர்கூர், அந்த விட்டு பர்கூர் ரோடு. நான் காமிக்கிறேன். ஒரு குளியை போட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காமிக்கிறேன். ஓகேவா? வருக வருக மாம்ஸ். அப்படியே டைவ் அடிங்க. ஆனால் 4 அடி தான் ஆழம். ஆமாம், ஆழமாக தெரியுது, ஆனால் ஆழம் கிடையாது. அடிப்பீங்களா கரெக்டாக? வேண்டாம். டைவ் வேணாங்க, டைவ் வேணாங்க, வேணாங்க. கரெக்டாக அடிச்சிட்டாருப்பா. ஏய் சில் 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 சில். சக்தி கார்டன் வாங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மக்களே. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா பூலில் குளிக்க மறந்துடாதீங்க. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. மகன் வேற லெவலாக இருக்குங்க. வந்துட்டேன் ஃபோனு கண்டுபிடிச்சிட்டியா மக்களே? நம்ம மாமா ஆர்டர் போட போனாங்க சொல்லி தூக்கி தன்னை மேலே இப்படி தூக்கி வீசுறாருங்க. நொட்டையும் போடுங்க, தண்ணியில் போடுங்க. ஒழிச்சிட்டாரு. அதுதான் வாட்டர் ப்ரூஃப் ஃபோன் வாங்குறது. ரெடி 1 2 3 ஜுட். என்னங்க பசி பட்டை கிளப்புதா? குளிச்சதுக்கு மக்களே சொல்ல முடியாது, சாப்பிட்டேன். ரைட்டுங்க மாமா, சாப்பிடுங்க மாமா, சாப்பிடுங்க. அண்ணா அண்ணா வாங்கண்ணா சாப்பிட்லாம். ஓகே மக்களே, ஜம்முன்னு குளிச்சு நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக ஆயாச்சுங்க. நெக்ஸ்ட்டு ராய்களி சாப்பிட போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஓனர் அண்ணா வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜு மக்களே, ஜட்ஜுங்க. ஸோ ராய்களி நம்மளுக்காக ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ சாப்பிட்லாம். ஓகேங்களா?
ஸோ மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரலாக அதாவது இங்கே இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டும் காமிச்சோம் பகல்லையும் காமிச்சோம். நெக்ஸ்ட் அங்கே வந்து இந்த மாம்ஸ்லாம் சாப்பிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே வந்தோம்னு வைங்க, இங்கே இருக்கக்கூடிய இந்த கெஸ்ட் ஹவுஸு சரிங்களா, இதை பாருங்க ராய்கோல் போயிட்டுருக்கு. அண்ணன் வந்து ராய்களி பாருங்க அட்டையங்க ஜாமுன் இருக்குதுங்க. ஐயோ இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. உடம்பு சின்ன வெங்காயம் தயிர், சின்ன வெங்காயம் தயிர் நம்ம இங்கேயே ஏதாவது பண்ணுது. மாடு எருமெல்லாம் இருக்குது. அதான் சரி சரிங்கண்ணா. இப்போ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே இல்லாதப்போ இதுவுமே வந்து ரெண்ட் சரிங்க. பட் நாங்கள் சென்னையில் இருக்கிறதுனால ஈரோட்டில் எங்களுக்கு வீடு இருக்குது. ஓகே. அதனால இங்கே பெரும்பாலும் இருக்கிறது இல்லை. அதனால ப்ராப்பர்ட்டி வீணாக போயிருக்கிறதுக்காக எல்லாத்துக்குமே ரெண்டல் பேசிஸில் மக்கள் என்ஜாய் பண்ணுறாங்க வந்து ஜாலியாக. ஓகே. அதனால கூப்பிட்டுட்டோம். இப்போ இதுக்கு ரெண்டல் எவ்வளோங்கண்ணா வரும்? ரெண்டில் ஒருத்தருக்கு 900 ருபீஸ் வாங்குற ஏசி பர் ஹெட்டு. இதுங்களாங்கண்ணா? எல்லாமே எல்லாத்துக்குமே பர் ஹெட்டு வந்து 25 பேர் 30 பேர் தங்கலாம். சரிங்கண்ணா. பர் ஹெட்டு 900 ருபீஸ் வாங்குறேன், இன்க்ளூடிங் ஸ்விம்மிங் பூல். இன்க்ளூடிங் ஸ்விம்மிங் பூல். ஃபுட்டு அவங்களே சமைச்சிக்கலாம், வெளிநாடு மாதிரி ஃபாரின் மாதிரி. ஓகே. இல்லை குக்கு வேணாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், அது மாதிரி பண்ணிடுறாங்க. இல்லை ஹோட்டல் வாங்கி வந்து சார் சொன்னால் தந்துக்கலாம், அது சாப்பிட்டுக்கலாம். சரி சரி சரி. இதுக்கு ஒரு மேனேஜர் இருக்காரு, ஒரு 4 ஸ்டாஃப் இருக்காங்க. ஓகே. அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க, டேக் கேர். ஓகேங்கண்ணா. ஓகே. பொறுத்தார் பூமி ஆழ்வார். எப்படி நான் படுத்தோடனே ராய்க்கல் குடிக்க போகிறேன் வெறும் வயிற்றுல. ஆமாம் கரைச்சிடலாங்கம்மா. இந்தாங்கம்மா இந்தாங்கம்மா தயிர். நீங்கள் அவசரம் நீங்கள் எனக்கு விட்டு போட்டு சிவைக்கு போடுறதெல்லாம் வந்து விட்டு போட்டு சாப்பிட்டீங்க 2 பேர். எடுத்து போட்டிங்களா? ஆடாடாடா அதுக்குள்ள அங்கே பேசிக்கிட்டு. ஆனால் இதுதான் ரொம்ப சத்துவமா தண்ணி. நல்லா புளிச்சிருக்கு மக்களே. ஆஹா வெறும் வயதில் கொஞ்சம் குடிச்சிருக்கலாம். மாம்ஸ் போட்டுடலாங்களா? வாரி மக்களே நல்லா நைய கரைச்சிட்டாரு. ஆமாம் இதை போட்டு கரைங்க, அப்போ தான் அந்த சின்ன சின்ன கட்டியில் உடையும். இன்னும் கொஞ்சம் நல்லா கரைச்சிருக்கோங்க. ரெண்டு வெங்காயம் அது. ஓகே மக்களே. ஆமாம் சேஸ் சேஸ் மக்களே. முள்ளை வெங்காயம் போட்டுக்குமாம்மா? ஆமாம் பையனை பீச்சா? எனக்கு பையனை பீச்சு மக்களே. இட்லி தோசை நாங்கள் தொடவே இல்லை. அவரு கடையிலும் தொடவே இல்லை. குடிக்கல. மத்தியானம் சாப்பிட்டு நல்லா இருக்கும். ஓகே மக்களே. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரூம் அதில் அங்கே இருந்தார். ஓகேங்களா. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுக்கு. அதுபோக அங்கே வருது, அங்கே வந்து ஒரு சன் இருக்கார். ஸோ இங்கே வரும் பாருங்க மக்களே. சூப்பர். டபுள் பெட்ரூம் எங்கண்ணா? டபுள் பெட்ரூம். ஓ இங்கே. ஓகே ஓகே ஓகே. சூப்பர் 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 சூப்பர். இங்கே 2 இங்கே மொத்தம் வாரி மக்களே. இங்கே ஒரு பெட்டு, இங்கே ஒரு பெட்டு, இங்கே ஒரு காட்டு. மொத்தம் வந்து 6 பேர் தங்கலாமாட்டிருக்கு. சூப்பருங்கண்ணா. ஒரு ஃபேமிலிக்கு ஓகேங்கண்ணா. ஓகே. ஃபேன் வித் ஏசி இருக்குது. மேலே கபோர்டு இருக்குது. ஓகே. பாத்ரூம் எல்லா பக்கம் பார்த்தாங்கண்ணா எல்லாமே நீட்டாக இருக்குது. குறையே சொல்ல முடியாது மக்களே. செம்ம நீட்டாக வச்சுருக்காங்க மக்களே. அடுத்த பாருங்கள். இந்த நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச நேந்திரம் பழம். இது என்ன பிரச்சனைனா இப்போ ஒரு 1000 கிலோ வெட்டணும். சரிங்க. கிலோ வந்து 15 ரூபாய்க்கு போகுது. அங்கே சென்னையில் வாங்கினா கோயம்பேட்டில் கிலோ 94 ரூபா சொல்கிறாங்க. இது வந்து நேந்திர பழம். இது பெரும்பாலும் பெங்களூர் இதுக்கு போவோம், கேரளாவுக்கு போவோம், பாம்பேவுக்கு போவோம். ஆனால் நம்மகிட்ட வாங்குறது விவசாயிட்டு 15 ரூபாய்க்கு வாங்குறாங்க. எங்களுக்கு பெரிய பெரிய பழம், இதை விட பெரிய பழம். இது சீப்புடைய கடைசி பகுதி. சரி சரி. அங்கே வந்து காட்டுற பாருங்க. சரி சரி சரி. அதே மாதிரி செவ்வாழை வந்து அது ஒரு 1000 கிலோ வெட்டணும். செவ்வாழை வந்து இங்கே 26 ரூபாய்க்கு கிடைக்குறாங்க. சென்னையில் வந்து 140 ரூபாய்க்கு விற்கிது செவ்வாழை. எப்படி விவசாயி வந்து எல்லாமே ரேட் அதிகம். ஆமாம், அதனால விவசாயிக்கு வாழ்வாதாரம் ரொம்ப குறைவாக இருக்குது. அதில் ஒரு 8 பேர் ஈஸியாக தங்கலாம் போலாங்களாங்க ஏசி. ஓகேங்கண்ணா. இதில் ஒரு ஏசி ரூமும் இருக்குது, அதில் ஒரு 4 பேர் தங்கலாம். சரிங்கண்ணா. இதில் ஒரு ஏசி ரூமு 5 பேர் தங்கலாம். 5-6 பேர் தங்கலாம். 5-6 பேர் இது தங்கலாம். பார்த்தாச்சுங்க. இதெல்லாத மேலே நமக்கு ஹால் இருக்குது, ஃபோல்டிங் காட் வச்சுருக்கிறோம். சரி. அந்த செவ்வாழை நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க மக்களே, அற்புதமாக இருக்குது. சார் சூப்பராக இருக்குது. இப்போ கெஸ்ட் வந்து எல்லாம் கேட்டாலுமே போட்டு வருவோம். அண்ணா போகலாங்களாண்ணா? உள்ளே போகலாம் வாங்க. ஓகே அப்படியே வாங்க. சூப்பர். இது ஒரு ஏசி 40 கால் இதில். இப்போ ஏசிங்களாண்ணா? ஆமாம், எல்லாமே ஏசி. ஓகே ஓகே. ஆமாம், இதில் ஒரு 60 பேர் தாராளமாக உட்காரலாம். சரி 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 சரிங்க. இந்த வளகாப்பு நிகழ்ச்சி, காது ஊத்துற ஃபங்க்ஷனு. ஆமாங்கண்ணா, கரெக்டு கரெக்ட் மக்கள். முன்னாடி ஸ்டேஜ் மாதிரி. சூப்பர்.
ஜம்முன்னு அதுவும் ஃபோல்டிங் பெட்டுங்களா? சரி 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 சரிங்க. ஃபோல்டிங் காட். ஓகே ஓகே. இது டார்மெண்ட்ரி மாதிரி 10 பேர் 10 பேர் வந்தால் தங்கலாம். 10-15 பேர் தங்கலாங்க. ஆமாம். ஓகே மக்களே, இங்கே பாருங்க ஸ்டேஜ். நல்ல சின்ன சின்ன ஃபங்க்ஷன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப மினிமம் வாடகை தான் பண்ணுறோம். பெருசாக வாடகை பெருசாக 5 ரூபா 6 ரூபா. ஓகே. என்ன முடியுமோ அதை கொடுக்குற மாதிரி பண்ணுறோம். ஓகே ஓகே ஓகே. சிட்டி மாதிரி 25 ரூபா கூட 50 ரூபா கூட 1 லட்சம் ரூபா கூட அது மாதிரி வாங்குறது இல்லை. சரி சரி சரி. என்ன அவங்களால முடியுமோ கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் பண்ணிட்டு நடத்திட்டு போவாங்க. இந்த வியூ கூட எடுத்துக்கலாம். செம்மையாக இருக்குதுங்கண்ணா. அது இந்த மரம், அதான் தேக்கு மரம். இப்போ அந்த வாழைக்காடெல்லாம் நம்மளுதுங்கண்ணா? ஓகே ஓகே. 15 ஏக்கர் மக்களை மொத்தம் சுற்றுற அளவு சூப்பராக இருக்குது பாருங்க ஜம்முன்னு. இது வந்து இது ஒரு ஃபங்க்ஷன் ஆளுங்க. சரிங்கண்ணா. ஒரு 200 பேர் மேரேஜ் ரிசப்ஷன் பண்ணிக்கலாம் அதில். சரிங்கண்ணா. இது வந்து இப்போ ஸ்டேஜ் இது அடிச்சிருக்கிறோம், பெஞ்சு. ஓகே. இந்த பெஞ்ச் எல்லாம் கொண்டே போட்டு ஸ்டேஜ் ஓப்பன் ஸ்டேஜ். ஆமாம், ஓப்பன் ஸ்டேஜ் டெஸ்டினேஷன் மேரேஜ்னு சொல்லுவோம் அதில். சரிங்கண்ணா. இப்போ மெட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லானில் மேரேஜ் இப்போல்லாம் அதெல்லாம் ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஓகே. இது நம்ம நேச்சுரல் சீன்ஸ்லாம் நிறைய அப்படியே பச்சையாக இருக்கிறதுனால ரிசப்ஷன் மட்டும் மேரேஜ் பண்ண முடியாது. ஈவினிங் ஒரு 5:30 6 o'clock ரிசப்ஷன் முடிச்சா ஈவினிங் ஒரு 9:30 முடிக்கிற மாதிரி 250 சேர் வாங்கிட்டு வந்துருக்குறோம். ஓகே. இது ஸ்டேஜ் அடிச்சிருக்கிறோம். சரிங்கண்ணா. இது அப்படியே எடுத்து போட்டு சேரை போட்டு. சரிங்க. 99,000 ரூபா கொடுத்தா போதும். ஒரு 250 ரூபாய்க்கு 250 பேருக்கு சாப்பாடு. ரிசப்ஷன் ஃபுல்லாக நாங்களே பண்ணி கொடுத்துறோம். 250 பேருக்கு சாப்பாடு, ஸ்டேஜ் போட்டு அவங்களுக்கு ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துறோம். மற்ற மியூசிக்கு அது இதெல்லாம் அவங்க பாடு. சரி. ஒரு மேரேஜ் சின்ன பார்ட்டி, வசதி இல்லாதவங்க, ஒரு கார்பெண்டராக இருக்காங்க, ஒரு கொத்தனாராக இருக்காங்க, ஒரு ஏழை தொழிலாளி இருக்காங்க, அவங்களால இப்போ 5 லட்சம் 6 லட்சம் கொடுத்து பண்ண முடியாது. ஓகே. அவங்களுக்கு ஒரு 99,000 கொடுத்தா போதும். சரிங்கண்ணா. ஒரு 250 பேத்துக்கு சாப்பாடு. சரி. ப்ளஸ் இங்கே எல்லாம் நாங்களே ஸ்டேஜெல்லாம் ரெடி பண்ணி. சரிங்கண்ணா. எல்லாம் மாலை கீழே எல்லாமே நம்மளுக்கு ரோஜா பூ இருக்குது, எல்லாம் நாமளே மாலையெல்லாம் ரெடி பண்ணி. ஓகே. அவங்களுக்கு நல்லபடியாக மேரேஜ் பண்ணி கொடுத்துடலாம். அதனால் இது மக்களுக்கு கொஞ்சம் வந்தாங்கன்னா, ஒரு சில டைமில் வந்தாங்கன்னா இந்த கைத்துக்கட்டில் நம்ம பிடிச்சிருக்குல்ல, நாங்கள் நைட் அதெல்லாம் படுத்துங்க, இதில் படுத்துக்குவாங்க. இதெல்லாம் இன்னும் விரிச்சு கூட வைக்கல, 3 மாதம் ஆச்சு வந்து. சரி சரி. இப்போ இந்த மாதம் ஃபங்க்ஷன் இருக்கா இல்லையா தெரியல. பங்குனியில் பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். பங்குனி தெரியல. வைகாசியில் ஸ்டார்ட் ஆனால் அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது கண்டிப்பாக கேட்பாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு கேட்பாங்க. சரி. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியாதுல்ல, இது மாதிரி ஒரு இடம் இருக்கிறது தெரியாதுல்ல. அது பெருசாக விவசாயத்துலாம் சொன்னேன், பெருசாக ஒன்றும் லாபம் கிடையாது. அது அதாவது குடும்பத்தோட ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃபு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணால் அவங்களுக்கு சேலரி இதாகும். ஓகே. எங்களுக்கு வந்து சேலரி கொடுத்து காட்டுறதுனால எங்களுக்கு ஒரு பைசா கிடைக்காது. இப்போ 5 லட்சம் ரூபா செலவு பண்ணி வாழை போட்டோம். இது வரையிலும் 260 தான் வந்திருக்குது. இன்னும் ஒரு 40 ரூபா, ஒரு 3 ரூபாய்க்கு ஒரு 2 ரூபா லாஸ் தானே. சரி 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 சரி. தென்னை மரம் மட்டும் பரவாயில்ல. தென்னை மரம் மட்டும் ஒரு 500 மரம் இப்போ ஒரு 2000 ரூபாய்க்கு போகுது. இப்போ அது மட்டும் வருஷத்துக்கு ஒரு 10 அடைச்சிருப்பீங்க. மரம் அடைச்சிருப்பீங்க. இல்லை, இப்போ தான் வருஷம் குத்தை கூட்டுறோம். அதான் குத்தை கூட்டுருப்பீங்க. அதனால இந்த வருஷம் கொஞ்சம் ரேட் அதிகமாக போயிருக்கு. சரி 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 சரிங்க. வெளியிருந்து வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பவானி, ஆப்பக்குடல் எங்கேருந்தே வர்றாங்க. இப்போ ஐயா வந்து அதுக்கு தான் வந்திருக்காருங்க. அதுக்கு தான் வந்திருக்காரு. சரி 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 சரிங்க. சார் இட்லி வியாபாரி, இட்லி மொத்த வியாபாரி, பெரிய ஆளு. சரி. இவங்க வீட்டுக்காரமா கவுன்சிலரு. சரி 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 சரிங்க. இவர் வந்து டெய்லி தண்ணியில் நடப்பணும். இவருக்கு ஒரு ஸ்பைனல் ப்ராப்ளம் இருக்குதுங்கிறாங்க. ஓகே. அதனால 1 hour வந்து நடந்துட்டு போவார். தண்ணியில் நடந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் போடுறது. சரி 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 சரிங்க. படுத்தே விட்டார் ஐயா. ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு சாப்பிட்டு ஜம்முன்னு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு இருக்காரு மாம்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, லெஃப்ட் அண்ட் ரைட்டு. ஓகே ஓகே. இது வந்து நல்லதுங்களா உடம்புக்கு? நல்லதுன்னா எங்கள் தண்டுவடத்தில் 3 லேயரில் ஜவ்வு வெளியே வந்து. ஓ, 3 லேயரில் ஜவ்வு வெளியே வந்து ஸ்பைனல் காலில். என் நரம்பு எந்த பக்கம் அழுத்ததோ அந்த பக்கம் வலி. ஓ. நான் கால் எடுத்து வைக்க முடியும், அந்த பக்கம் வலி இருந்தது. ஓ. இப்போ இது நடக்கங்காடி பரவாயில்லைங்களா உங்களுக்கு? நியூரோ டாக்டர்கிட்ட போவாங்காட்டி அவர் ஆப்ரேஷன் பண்ணுவேன்னு சொன்னார். சரிங்க. நியூரோ டாக்டர்கிட்ட போவாங்காட்டி ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்புறம் சரி சொல்லி போட்டு அது மெடிசன் தர்ற வலி இருக்காது. சரிங்க. அதனால் தினமாக நடக்க முடியாமல் போயிடும். அதனால் ஆப்ரேஷன் பண்ணாட்டு ஒரு வழி அப்படிங்க. சரிங்க. அப்புறம் சேலத்தில் ஃபிசியோதெரப்பி ஒன்று இருக்குது. சரிங்க. அப்போ அந்த டாக்டர்கிட்ட போய் கேட்கட்டு அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு. சரிங்க. இந்த மாதிரி தண்ணியில் நடங்க, ஒரு 60 நாள் தொடர்ச்சி நடந்துக்குதுங்க. நடந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் தேவையில்லை, நான் சரி பண்ணி விட்டுறேன்னு. ஓ. வாரத்துக்கு ஒரு தடவை ஃபிசியோ போய் பண்ணிட்டு வரேன் சேலம். ஓ, வாரத்துக்கு ஒருக்கா சேலம் ஃபிசியோ போகிறீங்க. ஃபிசியோதெரப்பி டாக்டர் சொன்னதின் பேரில் இப்போ நீங்கள் வந்து நடக்கிறீங்க. எவ்வளோ நாள் நடந்துட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 3 வாரமாக வந்துட்டு. 3 வாரம் வந்துட்டு இருக்கீங்க. பரவாயில்லைங்களா? பரவாயில்லையே மக்களே. உங்களுக்கு யாராவது ஸ்பைனல் கார்டில் ஜவ்வு அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னா, ஃபிசியோதெரப்பி டாக்டர் பார்த்துட்டு இந்த மெத்தட் உங்களுக்கு செட் ஆகுன்னு தெரிஞ்சு அப்படின்னா இங்கே இல்லை, ஓகேங்களா? இங்கே நியரில் வர முடியும்னா வாங்க, இல்லைனா வேறு எங்கேயாச்சும் எங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்கோ அங்கே நடங்க, ஓகேங்களா? ஸோ பரவாயில்ல, இது கரெக்டாக ஆள் இல்லாத ஸ்விம்மிங் பூலாக இருக்குங்காட்டி பரவாயில்ல. சிறப்பு சிறப்பு.
சரிங்கண்ணா, நடங்க டிஸ்டர்ப் பண்ணல உங்களை. அப்பா ஜம் நீங்கள் பாருங்க மக்களே, ஃபேனு காற்று என்ன அடாடாடாடா ஜம்முன்னு படுத்துக்கலாம் மக்களே. கட்டலை கைத்து கட்டலை 1000 தான் பெட் இருந்தாலும் இந்த கைத்து கட்டலை படுக்கிற சுகமே தனியாப்பா அப்படிங்கிற மாதிரி. கைப்புள்ள இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்கிற. நாட்டுக்கோழியை பிடிச்சி சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லித்தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் எங்கள் மனசுக்கு ஒப்பலை. ஏன் ஒப்பலைன்னா நம்ம செல்வான்னு சொல்லுவார். சொல்லுங்க. பங்குனி உத்திரம், முருகனுக்கு உகந்த நாள், சேவல் வேறு அவரோட வாகனம். கண்டிப்பாக அதனால் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு மனசு வரல. அதே தான், அதனால் அதை விட்டுறலான்னு முடிவு பண்ணிட்டோம். கண்டிப்பாக. சரி சார் மக்களே, என்னடா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், பட்டு மனசு ஒப்பலை மக்களே. அவருடைய வாகனம் கோயிலுக்கு வேறு போகலை. இன்னொரு நாள் நாங்கள் வந்து இன்னொருத்தே சேவலை பிடிச்சி கூட சமைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, இனி அதை பிடிக்க முடியாது. தப்பிச்சிருச்சு தலை. நம்ம கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகலாம், அடுத்த வாரம் தரலாம். அவ்வளோ உத்தரத்தன்னைக்கு சேவலை பிடிக்கிறது இன்னும் சரிப்பட்டு வரலைங்க, மனசுக்கு ஒப்பலை. எம்எல்ஏ வாரார், எம்எல்ஏ வாரார். கட்சியில் தூக்கி போறாங்க. எம்எல்ஏன்னு சொல்லி தெரியறானா அப்படின்னு. கட்சியில் இருக்கிறீங்களா? சரி, என்ன கட்சிங்கம்மா? பாரதிய ஜனதா. பாரத் மாதா கி ஜெய். ஸோ காய்ஸ், ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். மாம்ஸ் தலைவரா, வணக்கம் தலைவரா, வணக்கம் தலைவரா. நீங்கள் வர வரைக்கும் வந்துட்டு நல்லபடியோட இப்போ சாப்பாடு வந்து எல்லாம் நீங்கள் எல்லாம் ஆராய்ச்சி மட்டும் எல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கீங்க. அவ்வளோதான். உனக்கு வசரம் நைட்டு எல்லாமே பண்ணிங்க தலைவரா. பண்ணி கொடுத்தா உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்கணும். அதுதான் பண்ணி கொடுத்தா. மாமா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நீ பண்ணுறது அப்பாட்டு பிரச்சனை. திருப்தியாக போகணும். ஓகேண்ணா, திருப்தியாக போகணும். சரிண்ணா. வீராசாமிண்ணா, எனக்கு பண்ணுறது பண்ணாது அப்பாட்டு பிரச்சனை. என்ன பண்ணிட்டோமா இல்லையா உங்களுக்கு? எனக்கு எந்த ஒரு குறையும் வைக்க இத்தனை இருந்தும் சாப்பிட முடியாத நிலைமையில் நான் இருக்கிற. மூடி வைங்க. ஏன் தின்னம்னா மாதிரி மடி தொண்டை வேலை வந்துடும். அண்ணா பார்க்கலாங்களா? பார்க்கலாங்க. ஓகேங்கண்ணா. இது எங்கள் பூர்வீக வீடு. சரிங்கண்ணா. எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இங்கே தான் இருக்கிறோம். ஓகே. எங்கள் தாத்தாவுக்கு அப்பா முடக்குறிச்சியிலேருந்து இங்கே வந்து மைக்ரேஷன் ஆனவங்க. சரிங்க. இது எங்களுக்கு தாத்தாங்க எங்கள் அப்பா. சரிங்க. அதுக்கடுத்து எங்கள் ஜென்ரேஷன் எல்லாம் இங்கே தான். சரிங்கண்ணா. இதை விட பழைய வீடு ஊருக்குள்ளே இன்னொரு பெரிய வீடு இருக்குது. சரிங்கண்ணா. அதெல்லாம் கொஞ்சம் டெமாலிஷ் பண்ணிட்டோம். ஓகே. இதை விட ஒரு 10 சென்டில் அது பெரிய வீடு. அதெல்லாம் ஃபென்சிங் போட்டு எல்லாம் செடி வச்சுருக்கிறோம். சரிங்கண்ணா. இது வந்து இப்போ எங்கள் அம்மா இறந்த பிறகு ஒரு 4 வருஷம் ஆகுது. ஓகே. இது வந்து சும்மா பூட்டி வச்சுட்டு இருக்குது. ஏன்னா வீடு வாடகைக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. நமக்கு பின்னால் எங்கள் பசங்க இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதான் அம்மா வீடு ஒரு நல்ல ஆளுக்கு கொடுத்தா அவங்க மெயின்டைன் பண்ணி அம்மா ஞாபகமாக இருக்கட்டும். நீங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த வீடு தானா? இதே வீடு தான். சரிங்கண்ணா. அதனால் சரி, இது அவங்க ஞாபகமாக வந்து முதல்ல என்ன பண்ணணும், ஒரு ஸ்கூலுக்கு இது விடலாம், இல்லை டாக்டருக்கு இது எதனா ஒரு டிஸ்பென்சரி இடத்துல நாங்கள் ஃப்ரீயாக கூட கொடுக்கலாம்னு பார்த்தோம். ஒரு 2 பெட்டுக்கு இது போட்டு டாக்டர் வந்து அவுட் பேஷண்ட் பார்க்குற மாதிரி, ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி இப்போ பார்த்தோம். பட் எந்த டாக்டரும் வரத்துக்கு வில்லிங் இல்லை. சரிங்க. கிராமத்தில் இங்கே ஒன்றும் பிஸ்னஸ் அவ்வளோ பெருசாக இருக்காது அப்படின்னு. சரி, அப்புறம் பார்த்தோம் இது வேண்டாம், டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இப்போ நமக்கு வீடுங்கிற இங்கே தங்காத போது டெய்லி ஒரு 2 பேர் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரிங்க. இங்கேருந்து அங்கே தண்ணி போகுது. ஓகேங்க. அந்த பழைய வீட்டுக்கு இன்னொரு வீடு இருக்குது, அங்கே தண்ணி இங்கேருந்து போய் அங்கே செடிகளுக்கு தண்ணி விட்டுட்டு இங்கே மெயின்டைன் பண்ணி தண்ணி இதில் வருது காலையில். அதுக்கெல்லாம் பாதுகாப்பு பண்ண வேண்டியிருக்கு. அதனால சரி டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பார்க்குறோம். சரிங்க. அப்படி பார்க்கலாங்களா? பார்க்கலாம். ஓகேங்க. இதுக்குள்ளே வந்து சாமி ரூமு சூப்பர். ஓகேங்கண்ணா. எங்கள் அம்மா ஒரு 10-15 லட்சம் ரூபா எல்லாம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம். சரிங்க. அதை பணம் இறந்து போன பிறகு யாருக்கு கொடுத்தாங்க அந்த பணம் ஒன்றும் வரல. சரி. அம்மா ஒரு 6 மாதம் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. சரிங்கண்ணா. சரி ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம். எங்கள் அம்மா போட்டோ அங்கே இருக்குது, சாமி ரூமில் மாட்டியிருக்கிறோம். சரிங்க. ஓகே. காலேஜ் புத்தகம், அதுக்கடுத்து லா காலேஜில் படித்தது. ஓகே. வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணது. அப்புறம் இவ்வளோ புக்ஸ் படிச்சிருக்கீங்க. எல்லா சமாச்சாரம் இதில் இருக்குது. சரி. இதெல்லாம் என்னைக்கு படிக்கிறது யாருனாலும் கேட்டால் டைம் இல்லை, யாருக்குனாலும் கொடுக்கணும். சிவில் சர்வீஸு, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எடுத்தது பண்ணணும். ஓகே. எங்கள் சன் ஐஏஎஸ் ப்ரிலிமினரி பண்ணான், பாஸ் பண்ணான். அதுக்கப்புறம் அந்த புக்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் அவனுக்கு லைக்கிங் இல்லை, அவன் ஆஸ்திரேலியா போயிட்டான். சரி இந்த புக்ஸ் எல்லாம் யாருக்குனாலும் பிரித்து கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு யாருனாலும் படிக்கிறவங்களுக்கு விருப்பப்பட்டு எடுத்து கொடுக்கணும். ஓகே. அது நமக்கு டைம் இல்லாதனால அப்படியே
போயிட்டுருக்கு. சரி 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 ஓகே மக்களே, வந்தோடனே அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹால், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா சாமி ரூம் அப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாருங்க, இங்கே ஒரு சின்ன ஹாலு, டபுள் ஹாலு. சூப்பர். அந்த காலத்து வீடு பாருங்கள் எப்படி எப்படிலாம் ஆர்கிடெக்சர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு மக்களே. கிச்சன் மக்களே அருமையான ஃபேமிலி, நல்ல ஃபேமிலி. அதான் நீட்டாக குடியிருக்கலாம். கொஞ்சம் ஸ்மால் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். மற்ற எல்லாம் அந்த பழைய இது அப்படியே இருக்கு. அதாங்கண்ணா. இப்போ டைல்ஸ் எல்லாம் லேட்டஸ்ட் ஓடிப்பீங்களா இருக்கு? டைல்ஸ் எல்லாம் லேட்டஸ்ட். ஆமாம், டைல்ஸில் மட்டும் இப்போ பழைய டைல்ஸ் எடுத்துட்டு புது டைல்ஸ் ஒட்டி. அதாங்கண்ணா. ஓகே, ரொம்ப வருஷம் ஆகி போச்சு அப்படின்ட்டு. சரி சரிங்கண்ணா. கீழே ஆல்சோ டைல்ஸ் மக்களே. ஆமாம், மேலே பாருங்கள். ஓகே, 1982 கட்டின வீடு. சிறப்புங்கண்ணா. ஸோ நல்லா வீடு நல்லா நீட்டாக இருக்குது. தேவைப்படுவோம் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் மக்களே, இங்கே இந்த பக்கம் ஒரு ரூம். ஓகேங்கண்ணா. மேலே பார்த்துலாங்களா? மேலே பார்த்துலாம். உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோம். இந்த பக்கம் ஒரு ரூம் பார்த்தோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2-3 ரூம் அட்டாச்சாக இருந்து சூப்பராக இருந்துச்சு. கிச்சனோட செம்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை பாருங்க, அப்படி இந்த பக்கம் வரோம். இந்த வாட்டரில் தண்ணி வருது பாருங்க. ஓகேங்கண்ணா. டேங்க் எடு, தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பாரு டேங்க்ல. தண்ணிங்களா? அது பாருங்க, தண்ணி ஃபுல்லாக தேவையான தண்ணி வரும். சரி, யூஸே பண்ணுறதுனால தண்ணி பிரச்சனை இல்லைங்கண்ணா. இது பாத்ரூமு. சரிங்கண்ணா. இது டாய்லெட்டு. வாழை மரம் இருக்குது, கறிவேப்பிலை மரம் ஆல்சோ அங்கே உள்ளே இருக்குது. அடுத்து வந்து மக்களே இன்றைக்கி மேலே போகிற மக்களே. இந்த கறிவேப்பிலை மரம் சூப்பராக இருக்கும். ஓகே மக்களே, அப்படியே மேலே வந்தோம்னு வைங்க. இது பாருங்க, நல்லா மாடர்ன் டைப்பில் ஏசி. ஓகே, வித் ஏசி. வாவ், நல்லா இருக்குங்கண்ணா. டிவி சூப்பராக இருக்குது. இது அப்படியே மொத்தமாக ஒரு வீடாக வித்துற மாதிரிங்களா? நம்ம மொத்தமாகவே. சரி எல்லாமே இப்போ நாங்கள் இதில் பாதி குடியிருக்க முடியாதுல்ல. கொடுத்தா மொத்தமே கொடுத்துடலாம். மொத்தமாக கொடுத்துடலாம். வாங்குறவங்க வந்து மேலே ஒரு குடும்பத்தை கூட ஃபேமிலி கூட வாடகை வைக்கலாம். ஆமாம், அந்த அளவுக்கு இருக்குது. கீழே வைக்கிறனால வைக்கலாங்க. கீழே 2 ஃபேமிலி வைக்கலாம், மேலே மொத்தம் 3 ஃபேமிலி வாடகை கொள்ளலாங்க. ஒரு 40 lakhs வரைக்கும் கேட்டாங்க. சரிங்க. நாங்கள் ஒரு 50 சொல்லிட்டு இருக்கிறோம். சரிங்க. என்னால் நெகோசியேட் பண்ணால் பண்ணி கொடுத்துடலாம். பண்ணிடலாங்க. ஓகேங்கண்ணா. லோக்கல்லையே கேட்டாங்க. சரிங்கண்ணா. 40 வரையிலும் வந்தாங்க. சரி, வீட்டில் 50 வந்தால் கொடுக்கலான்னாங்க. சரி, இன்பிட்வீன் என்னாலும் வந்துச்சுன்னா பண்ணிடலாம். ஓகே அப்படின்னு பார்த்தோம். ஓகே ஒரு நல்ல ஃபேமிலிக்கு நல்ல பட்ஜெட்டு வீடு இது. சரிங்கண்ணா. ஓகே. ஒரு டீச்சர்ஸு, இவங்களுக்கு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கு பேங்க்கில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் ஒரு அருமையான வீடு. நல்லாயிருக்கும். உங்களுக்கு எல்லாம் பாருங்கள், நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணி நல்லா கட்டியிருக்கோம். மக்களே, அடுத்து பாருங்கள், மேலே வந்தோம்ல. மேலே வந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாய்லெட் இருக்குது, பாத்ரூம் இருக்குது. எல்லாமே நீட் அண்ட் கிளியராக கண்டிஷன் சூப்பராக இருக்குது. வாட்டர் ஹீட்டரோட நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே செலவெல்லாம். ஆற்று வாட்டர் இருக்குது, போர் வாட்டர் இருக்குது. ரெண்டு வாட்டர் இருக்குது. ஓகே. ஆற்று வாட்டர், போர் வாட்டர் ரெண்டுமே இருக்குது. பெருசாக நம்ம செலவு பண்ண தேவையில்லைங்க. அது நம்ம தேவையான இந்த ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் அந்த மாதிரி சம்திங் மட்டும் வாங்கி வந்தால் போதும். மற்ற எல்லா வசதியுமே இங்கே அப்படியே இருக்குது. அப்படி மேலே போயிட்டு வந்துருங்க. போயிட்டு வந்துடலாங்கண்ணா. ஓகே மக்களே, நெக்ஸ்ட்டு ஒரு மாடி அடி வந்து 2வது மாடி, மொட்டை மாடி. 3வது. ஏய் பா, ஊர்லேயே கொஞ்சம் நல்ல வியூ மக்களே. ஊரை பார்த்துக்குங்க மக்களே, சரிதுங்களா? அதுக்கு அந்த பக்கமெல்லாம் விவசாயம்னா அதெல்லாம் பாருங்களா, காடுகரை எல்லாம் இது போட்டிருக்கிறாங்க. கோயில், வாழை. பெருமா கோயில். சரி இருக்கு. அதான் அது நம்ம இடம். சரிங்கண்ணா. அதில் வந்து நல்லா காய்கறி திடீர்னு ஒரு காய்கறி செடி வைக்கலாம் கூட, அதில் காய்கறி செடி கூட போட்டுக்கலாம். இங்கிட்டு அங்கே போகுது. சரிங்கண்ணா. ஓகேண்ணா. மக்களே பாருங்க மக்களே, தெரியுதா? பின்னாடி பாருங்க, பர்கூர் மலை ஹில்ஸு செமையாக இருக்குது. இப்போ ஆக்சுவலாக வெயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இதாக இருக்குது. ஈவினிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம், மார்னிங் டைமில் செம்ம வியூங்க. சாயந்தரம் சன்செட்டு பயங்கரமாக இருக்கும். ஆனால் இப்படி தானே மாதிரி அதான மேக்க அதான் சாயந்தரம் சன்செட் வியூ வந்து பயங்கரமாக இருக்குங்க மக்களே. சூப்பரான ஒரு லொக்கேஷன். பக்கத்துலேயே கோயில் இருக்குது. ஆமாம், வீட்டுக்கு பக்கத்துலேயே பாருங்க மாரியம்மன் கோயில். அருமை மக்களே. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பெருமா கோயில். எதுங்க? அது பெருமாள் கோயில். அங்கே வந்து பார்க்கல, அப்படியே வீட்டுக்கு அந்த பக்கம் பாருங்கள், அது வந்து பெருமாள் கோயில். அந்த மாதிரி கோயில் எல்லா கோயிலும் சுற்றி மற்றி இருக்குது. அப்படி இந்த ரோடை பார்த்துக்குங்க மக்களே. வீட்டுக்கு வரக்கூடிய ரோடு தெரியுதுங்களா? மெயின் ரோட்லேருந்து அப்படியே இங்கே இந்த பக்கம் வந்துடலாம். லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ சூப்பராக கார் பார்க்கிங் வசதியில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடில் போய்க்கலாம். காரே உள்ளே வருங்க, காரை உள்ள விட்டுக்கலாம். வீடு அமைவிடம், லொக்கேஷன். மேலே மொட்டை மாடியில் ஏறி பார்த்தோம்னா அந்த பக்கம் பர்கூர் ஹில்ஸோடைய வியூவு. ஓவரால் எல்லாமே சூப்பராக இருக்குது. தண்ணி வசதியும் பிரச்சனை இல்லை. நம்ம இடம் எங்கேங்க இருக்குது? ஈரோடு மாவட்டம் அந்தியூர்லேருந்து இது குருணாசாமி கோயில், புதுப்பாளையம் குருணாசாமி கோயில், அதுக்கடுத்து செங்கராப்பாளையம், அதுக்கடுத்து மூலக்கடை, அதுக்கடுத்து செல்லம்பாளையம். செல்லம்பாளையம் ஊருக்குள்ளே இருக்குது. சரிங்க. செல்லம்பாளையம் மாடல் ஸ்கூல் இருக்குது. அதுலேருந்து ரைட்டில் வந்தால் ஊருக்குள்ளே இருக்குது. பர்கூர் மெயின் ரோட்லேயே புப்பாடம் கொஞ்சம் ரைட்டில் உள்ள வரணும், அவ்வளோதான்.
சரிங்கண்ணா. இங்கே ஊரை சுற்றி இருக்க எல்லா மக்களும் விவசாய மக்கள், எல்லாம் விவசாய குடிமக்கள் தான், எல்லாருமே விவசாய குடிமக்கள் தான். அக்க மக்களும் பிரச்சனை இருக்கு? எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அக்க மக்கள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாருமே விவசாய குடிமக்கள் தான். சரிங்கண்ணா. அவங்கவுங்க வேலைக்கு போயிடுவாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாத மெயின் ரோட்டில் இருக்குது. சரி சரி சரி. உங்களுக்கு கேட்ட சாதி தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ப்ரைவசி அப்சல்யூட்டாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. ஒரு நல்ல குடும்பம், நல்ல ஃபேமிலி வந்து இந்த பட்ஜெட்டில் வாங்கிறது வந்து உங்களுக்கு நல்ல பிடித்தமாக இருக்கும் வாங்குறவங்களுக்கு. அமௌண்ட்டுங்கண்ணா 50 lakhs சொல்லியிருக்கிறோம், 50 லட்ச ரூபா சொல்லியிருக்கேன். 40 வரையிலும் கேட்டிருக்காங்க. சரி, 40 லட்ச ரூபா வரைக்கும் கேட்டிருக்காங்க. சரி, என்ன நெகோசியேட் பண்ணால் நல்ல பார்ட்டியாக வந்தால் நெகோசியேட் பண்ணி நல்ல பார்ட்டியாக கொடுக்கணும்னு நாங்கள் பார்க்குறோம். பார்க்குறவங்க நல்லபடியாக மெயின்டைன் பண்ணி நல்லா வச்சிருக்கவங்களா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரி சரி சரி. 2-3 பேர் கேட்டாங்க, சரி. எங்களுக்கு அதில் மனசில் கொஞ்சம் சரியில்லை. சரி, அதனால் கொஞ்சம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குமேனு பார்க்குறோம். ஓகேங்கண்ணா. ஓகே மக்களே, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். அதாவது வந்து நீ கார் பார்க்கிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்மையானது. உள்ள 2-3 கார் நிறுத்தலாம். உங்களுக்கு பெரிய காராக இருந்தால் 2 கார் நிப்பாட்டலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக வாங்கி போட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர்லாம் ப்ராப்பர்ட்டி வந்து நல்லா வந்து விலை ஏறுங்கிறாங்க எல்லாருமே. எல்லா ப்ராப்பர்ட்டியுமே அதான். அதனால் இப்போவே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லா தான் இருக்குது. ஓகே, 2 வருஷம் இன்னும் நல்லா மூவ் ஆகுறாங்க. ஸோ பில்லிங் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்க மக்களே. ஓகேங்களா? ஸ்க்ரீனில் இருக்க நம்பரு மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு ஜம் இருக்குது மக்களே. என்னது பருப்பு குழம்பு முடிஞ்சு, ரசம் முடிஞ்சு, அடுத்து மோர் வந்துருச்சு. ஸோ எல்லோரும் சாப்பிட்ருக்குறோம். அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நான். மத்தியானம் வந்து உத்தரங்காட்டி வெஜ் மீல்ஸ். போதுமாம்மா, லைட்டாக ஊற்றி. ஓகே மாமா. செல்வா